மேடை பேச்சு இரண்டாம் தொகுப்பு. புறநானூறு மகாநாடு. தலைமை உரை. மெய் அன்பர்களே, செந்தமிழ் செல்வர்களே, இந்நாள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்னாள் ஆகும். தமிழ்த்தாயை போற்றும் அன்பரும் அறிஞரும் நூற்றுக்கணக்காக இங்கே நிறைந்திருக்கின்றார்கள். தமிழ் நாடெங்கும் தமிழ் முழக்கம் செழித்து வருகின்றது. எங்கும் தமிழ் மனம் கமழ்கின்றது. சிந்தைக்கினிய செவிக்கினிய செந்தமிழை தமிழ்நாட்டார் சீராட்டத் தொடங்கிவிட்டார்கள். பண்டைத்தமிழ் நூல்களை படிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் தொண்டர் பல்லாயிரவர் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய உணர்ச்சியின் வடிவமே இம்மகா நாடு. தலைச்சிறந்த ஒரு தமிழ் நூலின் திறத்தினை எடுத்துரைப்பதே இம்மகா நாட்டின் கருத்து. புறநானூறு என்னும் பெருமை சான்ற நூலை பற்றி புலவர் பலர் இங்கே பேச இசைந்துள்ளார்கள். அவர் தம் நல்லுரைக்கு முன்னுரையும் பின்னுரையும் நிகழ்த்தும் பேறு எனக்கு கிடைத்திருக்கின்றது. இம்மகா நாடு சிறப்புற நடைபெறுவதற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் வேண்டுகின்றேன். பழந்தமிழ் நாட்டின் தன்மையை எடுத்துக்காட்டும் தொகை நூல்களில் தலை சிறந்தது புறநானூறு என்பர். அந்நூலில் படைத்திறம் வாய்ந்த பெருவேந்தரை காணலாம், கொடைத்திறம் வாய்ந்த வள்ளல்களை காணலாம், கற்றறிந்து அடங்கிய சான்றோரை காணலாம், பழந்தமிழ் குலங்களையும் குடிகளையும் காணலாம். சுருங்கச் சொல்லின் கலைமகளும் திருமகளும் கலிநடம் புரிந்த பழந்தமிழ் நாட்டை புறநானூற்றிலே காணலாம். கவிதையும் காவலரும். முற்கால தமிழ் மன்னரிற் பலர் பொன்மலர் மனமும் பொற்றார் போன்று புவி செல்வத்தோடு கவிச்செல்வமும் உடையராய் விளங்கினார்கள். முத்தமிழ் நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டியருள் பலர் பாடிய பாடல்கள் புறநானூற்றிலே காணப்படும். கற்பின் செல்வியாகிய கண்ணகியின் சிரத்தால் ஆவி துறந்து அழியா புகழ் பெற்ற நெடுஞ்செழியன் என்னும் பாண்டியன் கவிப்பாடும் திறம் பெற்ற காவலருள் ஒருவன். மக்களாக பிறந்தோரெல்லாம் கல்வி கற்று மேம்படல் வேண்டும் என்ற ஆசையை அம்மன்னன் ஒரு பாட்டால் அறிவிக்கின்றான். உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாட்டு அவ்வார்வத்தை காட்டுகின்றது. இனி சோழ நாட்டு அரசனாகிய கோப்பெருஞ்சோழனை சிறிது பார்ப்போம். அவனும் கவிப்பாடும் திறம் பெற்றவன். தமிழ் உணர்ந்த புலவர்களை தக்கவாறு போற்றியவன். அச்சோழன் செல்வத்திலே தனக்கு நிகரான ஒருவரை தோழராக கொண்டான் அல்லன். பிசிராந்தரை என்னும் தமிழ் புலவரையே உயிர் நண்பராக கொண்டான். அம்மன்னன் உலக வாழ்க்கையில் வெறுப்புற்று நாடு துறந்து உண்ணா நோன்பை மேற்கொண்ட பொழுது அவன் மனம் பிசிராந்தரையை நாடிற்று. தோழர் வருவார் வருவார் என்று வலிமேல் விழி வைத்து ஆவி காத்திருந்தான் அவன். எப்படியும் பிசிராந்தையர் வந்தே தீர்வார் என்று அருகே இருந்த அன்பரிடம் அகம் குலைந்து கூறினான். செல்வக்காலை நிற்பினும் அல்லற்காலை நில்லலன் என்பது அந்நிலையில் அவன் பாடிய பாட்டு. இங்கனம் ஏங்கி நின்ற நல்லுயிர் நீங்கி போயிற்று. பிற்பாடு ஆந்தையார் வந்து சேர்ந்தார். நிகழ்ந்ததை அறிந்தார். தாமும் உண்ணா நோன்பிருந்து நம் உயிர் கொண்டு சோழன் நல்லுயிரை தேட செல்வார் போல ஆவி துறந்தார். சேர நாட்டை ஆண்ட மன்னருள்ளும் சிலர் செந்தமிழ் கவிப்பாடும் சிறப்பு வாய்ந்திருந்தனர். அன்னவருள் ஒருவன் சேரமான் இரும்பொறை. அம்மன்னன் செங்கண்ணன் என்ற சோழ மன்னனுடன் பெரும் போர் செய்து தோற்றான். வெற்றி பெற்ற சோழன் சேரமானை பிடித்து சிறை கோட்டத்தில் அடைத்தான். சிறையிடை தேம்பிய சேரன் ஒரு நாள் தாகமுற்று வருந்தினான். தண்ணீர் தரும்படி சிறை காப்பாளனை வேண்டினான். அவன் காலம் தாழ்த்து ஒரு கலத்தில் நீர் கொண்டு வந்தான். அத்தண்ணீரை பருகி உயிர் வாழ்வதற்கு அம்மானவேந்தன் மனம் இசையவில்லை. மானம் அழிந்த பின் வாளாமை முன்னினிது என்றெண்ணி அவன் உயிர் துறக்க துணிந்தான். காவலாளன் கொடுத்த தண்ணீர் கலத்தை கையிலே வைத்து கொண்டு ஒரு கவி பாடினான். உயிர் துறந்தான். முற்கால போர் முறை. பகைமையும் போரும் எக்காலத்தும் உண்டு. முற்கால போர் முனைகளிர் சிலவற்றை புறநானூற்றிலே காணலாம். அக்காலத்தில் ஒரு அரசன் மற்ற அரசனது நாட்டின் மீது படையெடுத்தால் அந்நாட்டில் வாழும் நல்லுயிர்களை நாசமாக்க கருதுவதில்லை. பசுக்களையும் அறவோரையும் பெண்களையும் பிணியாளரையும் இவர் போன்ற பிறரையும் போர் நிகழும் இடத்தை விட்டு புறத்தே போய்விடும்படி எச்சரித்த பின்னரே படையெடுப்பு நிகழும். இந்த அறப்போர் முறை முதுகுடுமி பெருவழுதியிடம் அமைந்திருந்ததாக நெட்டிமையார் என்ற புலவர் பாராட்டுகின்றார். இன்னும் போர்க்களத்தில் வீரல் அல்லாதார் மேலும் புறங்காட்டி ஓடுவார் மேலும் புண்பட்டார் மேலும்
முதியவர் மேலும் படைக்கலம் செலுத்தலாகாது என்பது பழந்தமிழர் கொள்கை. அன்னார் மீது படைக்கலம் விடுத்த பெருநாரை படைமடம் பட்டோர் என்று தமிழ் உலகம் பழிந்துரைத்தது. கோட்டை கொத்தளங்கள். முற்காலத்தில் தமிழரசர்கள் கட்டிய கோட்டைகளும் கொத்தளங்களும் புறநானூற்றிலே குறிக்கப்பட்டுள்ளன. பாண்டிய நாட்டிலே கானப்பேர் என்ற ஊரில் ஒரு பெரிய கோட்டை இருந்தது. ஆழ்ந்த அகழியும் உயர்ந்த மதிலும் நிறைந்த ஞாழியும் செறிந்த காடும் அக்கோட்டையின் உறுப்புகள். கதிர்நுலை கல்லா மரம்பயிலில் கடிமிலை அருங்குறும் புடுத்த கானப்பேரெயில் என்று அதன் பெருமையை பாடினார் ஐயூர் முழங்கிலார். எயில் என்பது கோட்டை. கானப்பேர் எயில் வேங்கை மார்பன் என்ற வீரனுக்குரியதாக இருந்தது. அக்கோட்டையை தாக்கி வேங்கையை வென்றான் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அவ்வெற்றியின் காரணமாக கானப்பேர் எயில் கடந்த உக்கிர பெருவழுதி என்று பாராட்ட பெற்றான். இந்நாளில் கானப்பேர் என்பது காளையார் கோவில் என வழங்குகின்றது. கானப்பேர் எயிலுக்கு அருகே ஏலெளியில் என்ற கோட்டையும் இருந்ததாக தெரிகிறது. ஒரு கால் அக்கோட்டையை கைப்பற்றினான் நலங்கிள்ளி என்ற சோழன். தென்னம் பொறுப்பன் நன்னாட்டுள்ளும் ஏழையிற் கதவம் எரிந்து துகை கொண்டு நின் பேழ்வாய் உழுவை பொறிக்கும் ஆற்றலை என்ற கோவூர் கிழார் அவனை புகழ்ந்துள்ளார். இக்காலத்தில் 7 பொன் கோட்டை என வழங்கும் ஊரே பழைய ஏழையில் என்று கருதப்படுகிறது. தொண்டை நாட்டில் முற்காலத்தில் இருந்த 24 கோட்டங்களில் ஒன்று எயிர்கோட்டம் என்று பெயர் பெற்றிருந்தது. அக்கோட்டத்தை சேர்ந்ததே காஞ்சி மாநகரம். எயிர்பதி என்று அந்நகரை சேக்கிழார் குறித்து போந்தார். இன்னும் சோழ நாட்டின் ஆதி தலைநகராகிய திருவாரூருக்கு அருகே பேரெயில் என்ற பெயருடைய ஊர் ஒன்று உள்ளது. அது தேவார பாடல் பெற்ற பழம்பதி. சோழ மன்னர்கள் அவ்விடத்தில் பெருங்கோட்டை கட்டியிருந்தார்கள் என்று தோன்றுகிறது. அவ்வூர் ஒகை பேரையூர் எனவும் வழங்கும். கோட்டையின் பல கூறுகளும் உறுப்புகளும் புறப்பாடல்களால் புலனாகின்றன. கோட்டையின் சிறந்த அங்கம் மதில். மதிலை குறிக்கும் தமிழ் சொற்கள் பலவாகும். அவற்றுள் ஆரை, எயில், இஞ்சி, நொச்சி, புரிசை என்பன புறநானூற்றில் வழங்குகின்றன. மதில்களில் செப்பு தகடுகளை செரித்து திண்மை செய்யும் முறை முற்காலத்தில் கையாளப்பட்டதாக தெரிகின்றது. இலங்கை மாநகரின் திண்ணிய மதில்களின் திறத்தினையும் அம்மதிலார் சூழப்பட்ட நகரத்தின் செழுமையும் செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் என்று குறிப்பேந்தார் கம்பர். தென்பாண்டி நாடாகிய திருநெல்வேலியில் பாண்டிய மன்னர் கட்டியிருந்த கோட்டையின் குறிகள் பல இடங்களில் உள்ளன. அவற்றுள் ஒன்று பொருணை ஆற்றின் கரையில் அமைந்த செப்பறை ஆகும். செப்பறை என்பது செம்பினால் செய்த அறை என்ற பொருளை தரும். செப்பறை என்ற இடத்தில் இக்காலத்தில் குடிப்படை ஒன்றும் இல்லை. அழகிய கூத்தர் கோவில் ஒன்றே காணப்படுகின்றது. ஆயினும் அக்கோவிலை சுற்றி சிதைந்த மதில்களும் மேடுகளும் உண்டு. செப்பறைக்கு எதிரே ஆற்றின் மறுக்கரையில் மணற்படை வீடு என்ற ஊர் அமைந்துள்ளது. படை வீடு என்பது அரசனது படை தங்கியிருக்கும் பாசறை ஆகும். பாண்டிய மன்னன் சேனை தங்கிய படை வீட்டுக்கு அண்மையில் செப்பறை அமைந்திருந்தலை நோக்கும் பொழுது அவ்விடம் பாண்டியனருக்குரிய கோட்டைகளில் ஒன்றாக இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. மதில் உறுப்புகளில் ஞாயில் இன்றியமையாத ஒன்றென்பது தமிழ்நாட்டார் கருத்து. படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்துவதற்குரிய நிலைகளே நாயில்கள் எனப்படும். மதிலுக்கு நாயிலே சிறந்த உறுப்பென்பது புறநானூற்று பாடல் ஒன்றால் விளங்குகின்றது. மதிலும் ஞாயில் இன்றே கிடங்கும் நீரின்மையின் கன்று மேய்ந்து உகலும் ஊரது நிலைமையும் இதுவே என்று ஒரு புலவர் கோட்டையின் நிலையை கூறுகின்றார். பாலாய் கிடந்த ஒரு பழங்கோட்டையின் தன்மையை இப்பாட்டுக்கு நன்கு எடுத்து காட்டுகின்றது. கோட்டையை சூழ்ந்த அகழியில் தண்ணீரின்றி புல்லும் புதரும் செறிந்திருக்கின்றன. மதில்கள் ஞாயில் இன்றி பால்பட்டிருக்கின்றன என்பது இப்பாட்டின் கருத்து. அகழி சூழ்ந்த இடத்தை கிடங்கில் என்று கூறுவர். முற்காலத்தில் கிடங்கில் என்னும் கோட்டை கோடன் என்ற சிற்றரசனுக்கு உரியதாக இருந்தது. பட்டுப்பாட்டுள்
ஒன்றாகிய சிறுபான்ஆற்றுப் படையில் பாராட்டப்படுகின்ற தலைவன் இவனே. இவ்வரசனின் நன்னாகனார் பாடிய பாட்டு புறநானூற்றிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றது. கிடங்கில் என்னும் கோட்டை இப்பொழுது திண்டிவனத்திற்கு அருகே அழிந்து கிடக்கின்றது. சிதைந்த அகழியும் இடிந்த மதிலும் அதன் பலம் பெருமையை எடுத்துரைக்கின்றன. திண்டிவனம் என்ற சொல் புளியங்காடு என்ற பொருளை தரும். அவ்வனம் முக்காலத்தில் இருந்த கிடங்கிற் கோட்டையின் காட்டரணாக இருந்தது போலும். அக்காடு நாளடைவில் நாடாயிற்று. பழைய கோட்டையும் ஊரும் அமைந்திருந்த இடம் பாழ்பட்டது. திண்டிவனத்திற்கு மேற்கே 17 மைல் தூரத்தில் செஞ்சி கோட்டை அமைந்திருக்கின்றது. செஞ்சி என்ற சொல்லின் பொருள் செவ்வையாக விளங்காவிடினும் கோட்டை மதிலை குறிக்கும். இஞ்சி என்பது அவ்வூர் பெயரிலே குழைந்து கிடப்பதாக தோன்றுகிறது. தரையில் அமைந்த கோட்டைகளே அன்றி வானத்தில் ஊர்ந்து செல்லும் கோட்டைகளையும் முற்காலத் தமிழர் அறிந்திருந்தனர். ஆகாய கோட்டைகளை தூங்கு எயில் என்று குறித்தார்கள். ஆகாய வழியாக போந்த 3 பெரிய கோட்டைகளை ஒரு சோழ மன்னன் தகர்த்தெறிந்த செய்தி புறநானூறு முதலிய பழந்தமிழ் நூல்களில் விளங்கும். பகைவரை அழிக்கும் படைத்திறமைக்கு அவன் செயலையே எடுத்துக்காட்டாக புலவர்கள் பாடினர். இத்தகைய அருஞ்செயல் புரிந்த சோழனது இயற்பெயர் தெரியவில்லை. அவன் எப்படையை கொண்டு ஆகாய கோட்டையை தகர்த்தான் என்பதும் துலங்கவில்லை. ஆயினும் அவனுக்கு அமைந்துள்ள சிறப்பு பெயரை பார்க்கும் பொழுது அவன் தோள் வலிமையை அக்காலத்தினர் பெரிதும் பாராட்டினர் என்பது புலனாகும். தூங்கு எயில் எறிந்த தொடித்தோட் செம்பியன் என்பது அவனது சிறப்பு பெயராக விளங்குகிறது. குறுநில மன்னர். புறநானூற்றிலே புகழ்படுகின்ற குறுநில மன்னரிற் பலர் குன்று சார்ந்த நாடுகளில் வாழ்ந்தர் என தெரிகின்றது. பாண்டிய நாட்டில் பழனி மலையை ஆண்ட தலைவன் பேகன். பரம்பு மலையை ஆண்டவன் பாரி. கோடை மலையை ஆண்டவன் கடிநெடி வேட்டுவன். பொதிய மலையை ஆண்டவன் ஹாய் அண்டீரன். சோழ நாட்டில் வல்விலோரி என்பவன் கொல்லிமலையை ஆண்டான். அதிகமான் குதிரை மலையில் ஆட்சி புரிந்தான். குமணன் முதிர்மலையின் கொற்றவன். பெருநல்லி என்பவன் தோட்டிமலையின் தலைவன். இச்சிற்றரசியர் சிலர் பேரரசினும் சால புகழ் பெற்று விளங்கினர். வரிங்கரை ஆதரித்தனர். அறிஞரை போற்றினர். பாண்டி நாட்டிலுள்ள பரம்பு மலையையும் அதை அடுத்து 300 ஊர்களையும் ஆண்டு வந்தான் பாரி. அவன் மனதில் அமைந்த அருளுக்கு கங்கு கரையில்லை. அவன் நாவில் இல்லை என்ற சொல்லே இல்லை. பாரியின் பெருந்தகைமையை பொய்யறியா கபிலர் புகழ்ந்து போற்றினார். பொதிய மலை தலைவனாய் விளங்கிய ஆய் என்பவன் மற்றொரு வள்ளல். வறுமையால் வாடி வந்தடைபவரை தாயினும் சால பரிந்து ஆதரித்த ஆயின் பெருமையை புறநானூற்றில் அறியலாம். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் ஆளன் என்று அவன் மனப்பான்மையை முடமோசி யார் என்னும் புலவர் விளக்கி போந்தார். இறப்போர்க்கு இல்லை எண்ணாது கொடுத்தான் அவ்வள்ளல். ஆனால் கைப்பொருளை கொடுத்து அறத்தை அதற்கு ஈடாக பெறும் வணிக நல்லன் அவன். கொடுப்பது கடமை முறைமை என்ற கருத்து ஒன்றே அவன் உள்ளத்தில் நின்றது. இத்தகைய செம்மனம் படைத்தவர் இவ்வுலகில் 100,000 ஒருவர் அல்லரோ. பாரியும் ஆயும் போன்றவர் பலர் பண்டை தமிழ்நாட்டில் வாழ்ந்தார்கள். கொல்லிமலையை ஆண்ட ஓரியும் மலையமான் என்னும் திருமுடிக்காரியும் மலவர் கோமானாகிய அதிகமானும் பழனிமலை தலைவனாகிய பேகனும் கொங்கர் கோணமாகிய குமணனும் தோட்டிமலை நாடனாகிய நல்லியும் கொடையிற் சிறந்த குறுநில மன்னர்கள். பழைய குலமும் குடியும். பழந்தமிழ் நாட்டில் விளங்கிய குலங்களையும் குடிகளையும் புறநானூற்றிலே காணலாம். மலவர் என்பவர் ஒரு குலத்தார். அவர் சிறந்த வீரராக விளங்கினார். சோழ நாட்டில் கொள்ளிட நதியின் வடகரையில் உள்ள திருமழப்பாடி என்னும் பழம்பதி அவர் பெயரை தாங்கி நிற்கின்றது. திருமலப்பாடி மூவத்தமிழ் மாலையையும் பெற்று மிளிரும் மூதூராகும். பொன்னினார் மேனியனே என்று எடுத்து மன்னே மாமனரியே மழப்பாடியுள்ளல் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சுந்தரமூர்த்தி புகழ்ந்து போற்றிய பெருமை சான்றது.
மலவர்பாடி என்பதே மலப்பாடி ஆயிற்று. மலவர் குலத்திலே அதிகமான் என்னும் பெருமகன் தோன்றினான். அவன் சிவநெறியில் நின்ற சீலன். பொய்யறியா புலவர்களால் புகழப்பெற்றான். அவன் படைத்திறத்தை பாடினார் பாணர், கொடைத்திறத்தை பாடினார் ஔவையார். இக்காலத்தில் சேலம் நாட்டில் தர்மபுரி என்னும் வழங்கும் தகடூர் அவன் கடிநகராய் இருந்தது. அவ்வூருக்கு அருகே அதிகமான் ஒரு கோட்டை கட்டினான். அஃது அதிகமான் கோட்டை என்று பெயர் பெற்றது. இந்நாளில் அதமன் கோட்டை என வழங்குகின்றது. இன்னும் கெடில நதியின் வடக்கரையில் அமைந்த திருவதிகை என்னும் பாடல் பெற்ற பழம்பதியும் அதிகமானோடு தொடர்புடையதாக தோன்றுகின்றது. மற்றொரு பழந்தமிழ் வகுப்பார் பாணர். பண்ணோடு இசைப்பாட வல்லவர் பாணர் எனப்பட்டார். பாணரை அக்காலத்து பெருநில மன்னரும் குறுநில மன்னரும் வரிசை அறிந்து ஆதரித்தார்கள். சோழ நாட்டின் தலைநகராய் விளங்கிய காவிரி பூம்பட்டினத்தில் பெரும்பனார் சிறந்து வாழ்ந்தனர் என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது. யாழில் இசைப்பாடும் பாணர் யாழ்ப்பாணர் என்று பெயர் பெற்றார். சிவனடியார்களுள் ஒருவராகிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இக்குலத்தவரே. திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடல்களை யாழில் அமைத்து பாடி இவர் இன்புற்றார் என்று திருத்தொண்டர் புராணம் கூறுகின்றது. இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் என்ற நகரம் யாழ்ப்பாணர் பெயரை தாங்கியுள்ளது. இப்பொழுது இக்குலத்தார் தமிழ்நாட்டில் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் பழைய சேர நாடகிய மலையாளத்தில் பாணர் குலம் இன்றும் காணப்படுகின்றது. ஓணத் திருநாளில் பாணர் தம் மனைவியருடன் சிறு பறையும் குழித்தாளமும் முழக்கி கொண்டு இல்லந்தோறும் பொந்து இசை பாடுவார். அன்றியும் திருச்சூர் கோவிலுக்கு வெளியே நின்று பாணர்கள் பாட்டிசைத்து பரிசு பெறும் வழக்கம் இன்றும் உண்டு என்பர். இனி புறநானூற்றிலே பேசப்படுகின்ற வையாவி கோ பெரும்பேகன் என்பவன் ஆவியர் குடியில் பிறந்தவன். ஆவியர் பெருமகன் என்று சிறுபான்ற்று அவனை போற்றுகின்றது. ஆவியர் குடியிலே தோன்றிய அரசர்களால் ஆளப்பட்டமையால் ஆவினன்குடி என்பது பழனிக்கு பெயராயிற்று. நக்கீரதேவர் அருளிய திருமுருகாற்றுப்படையில் திரு ஆவினன்குடி முருகனுக்குரிய 6 வீடுகளில் ஒன்றாக போற்றப்பட்டுள்ளது. வையாபுரி என்பது அதற்கு மற்றொரு பெயர். ஆவியர்குடியில் தோன்றிய வையாவி கோ வால் ஆளப்பட்ட நகரம் வையாவிபுரி என்று பெயர் பெற்று பின்பு வையாபுரி ஆயிற்று என்பர். ஆவியரை போலவே ஓவியர்கள் என்பவரும் தம் பழந்தமிழ் நாட்டில் இருந்தனர். ஓவியர் குடியில் பிறந்து சிறந்து வாழ்ந்த சிற்றரசன் ஒருவனை ஒய்மான் நல்லிய கோடன் என்று புறநானூறு குறிக்கின்றது. ஒய்மான் ஆண்ட நாடு ஒய்மாநாடு என்று வழங்கலாயிற்று. இந்நாளில் திண்டிவனம் என வழங்கும் ஊர் ஒய்மாநாட்டை சேர்ந்ததென்று சாசனங்களில் அறிகின்றோம். புலவர் வாழ்க்கை. அக்காலத்து புலவர்கள் தம்மை மதியாத மன்னர் அளித்த கொடையை அறவே வெறுத்தார்கள். பெருந்தலை சாத்தனார் என்ற புலவர் கோடைமலை தலைவனாகிய கடியநெடு வேட்டுவனை காணச் சென்றார். அவன் உரிய காலத்தில் பரிசில் அழியாத காலம் தாழ்த்தான். அது கண்ட சாத்தனார் முற்றிய திருவின் மூவர் ஆயினும் பெட்டபின் ரீதல் யாம் வேண்டலமே என்றார். கல்வியின் பெருமை அறிந்து பேணி கொடுக்கின்ற கொடையையே யாம் பெறுவோம். அன்பற்றவர் முடியுடை வேந்தவராயினும் அவர் அளிக்கும் கொடையை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறி அவனை விட்டு அகன்றார். பெருஞ்சீத்திரனார் என்ற புலவர் ஒரு நாள் அதிகமானை காணச் சென்றார். அவன் புலவரை மதிக்கும் பெற்று வாய்ந்தவராயினும் அப்போது அரசாங்க வேலையில் ஈடுபட்டிருந்ததனால் புலவர்க்குரிய பரிசிற் பொருளை மற்றவரிடம் கொடுத்தனுப்பினான். அப்பரிசை கண்ட சீத்தனார் சீத்தம் கொண்டார். என்னை யார் என்று நினைத்தான் அதிகமான். அவனை கண்டு பரிசு பெற வந்தேனே அன்றி பாராமுகமாக அவன் கொடுக்கும் பொருளை கொண்டு போக வந்தவன் அல்லேன் யான். பாட்டை பாடிவிட்டு அதற்கு ஈடாக பரிசில் பெற்று செல்பவன் வாணிக புலவன் ஆவான். அவ்வகையாரைச் சேர்ந்தவன் அல்லன் யான். கல்வியின் சுவை அறிந்து அன்புடன் அரசன் திணையளவு பொருள் தரினும் அதை பெரிதாக ஏற்று மகிழ்வேன் என்று உணர்ச்சி ததும்ப பாடினார். இசைத்தமிழ் வளர்ச்சி. இயற்றமிழை ஆதரித்த பண்டை தமிழரசர்கள் இசைத்தமிழையும் நன்கு போற்றினார்கள். அக்காலத்து இசைக்கருவிகளில் சிறந்தன குழலும் யாழும். யாழ் பல திறப்பட்டதாக அமைந்திருந்தது. பாணர் என்பவர் சிறியாழ் என்னும் சிறிய யாழை தாம் செல்லும் இடமெல்லாம் எடுத்து சென்றனர்.
சிறிய யாழ் எப்பொழுதும் அவர் கையகத்து இருந்தமையால் அது கைவழி என்னும் பெயர் பெற்றது. இசைவாணராகிய பாணரை பெருநள்ளி என்ற குறுநில மன்னன் அன்போடு ஆதரித்தான். அவனை பாடினார் வன்பரனார் என்ற புலவர். நல்லி வாலியோ நல்லி நல்லேன் மாலை மருதம் பண்ணி காலை கைவழி மொருங்கிற் செவ்வழி பண்ணி வரவு எமர் மறந்தனர் அது நீ பரவுகடன் பூண்ட வன்மை யானே என்ற பாட்டின் நயமறிய தக்கதாகும். அரசே, பாணர்க்கு நீ பெருங்கொடை கொடுக்கின்றாய். உன் உணவை உண்டு மயங்கி இசை மரபினை மறந்துவிட்டனர் இசைப்பாணர். கைவழி யாழிலே மாலை பொழுதிலே பாடுவதற்குரிய செவ்வழி பண்ணை காலை பொழுதிலே பாடுகின்றார்கள். காலையில் பாடுதற்குரிய மருத பண்ணை மாலையில் பாடுகின்றார்கள். இதற்கு காரணம் நின் கொடையே என்று கூறினார் புலவர். இதனால் பண்டை இசைவாணர் பண்களை வகுத்திருந்ததோடு அவற்றை பாடுதற்குரிய பொழுதையும் வரையறிந்திருந்தார்கள் என்பது இனிது விளங்குகின்றது. பண்ணமைந்த இசைப்பாடும் பாணர்க்கு தமிழரசர் வரிசையறிந்து பரிசளித்தார்கள். வெள்ளி நாரால் தொடுத்த பொற்றாமரை மலர் பாணர்க்கு உரிய உயர்ந்த பரிசாக கருதப்பட்டது. சங்ககால பெண்மணிகள். அக்காலத்தில் கலையுணர்வு பெற்ற பல பெண்மணிகள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார்கள். பேதமை என்பது மாதர்க்கு அணிகலம் என்பது தமிழ்நாட்டாரது பழங்கொள்கை என்பதற்கு புறநானூறு ஒன்றே போதிய சான்றாகும். செவ்விய கவிப்பாடும் திறம் பெற்ற பெண்பாலார் பாடிய அருமை சான்ற பல பாடல்கள் புறநானூற்றிலே சேர்க்கப்பட்டுள்ளன. கரிங்கார் சோழன் வெண்ணி போர்க்களத்திலே பெற்ற வெற்றியை வியந்து பாடினாள் ஒரு பெண். அவள் குயவர் குலத்திற்கு பிறந்தவள். வெண்ணி குயத்தியார் என்று புறநானூற்றிலே அம்மாது போற்றப்படுகின்றாள். இன்னும் நப்பசலையார் என்ற நல்லிசை புலமை மெல்வியலார் மலையமான் திருமுடிக்காரியையும் பிறரையும் பாடியுள்ளார். இவர் தென்பாண்டி நாட்டில் உள்ள கொற்கை மூதூரை சூழ்ந்த மாரோக்கம் என்ற நாட்டிலே தோன்றியவர். இன்னும் அக்காலத்திய அரசராலும் அறிஞராலும் பெரிதும் பாராட்ட பெற்ற ஔவையாரை அறியாதார் யாரோ. ஆகவே ஆண் பெண்ணாகிய இரு பாலாரும் முக்காலத்தில் கல்வி அறிவால் மேம்பட்டிருந்தார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. வீர தாய்மார்கள். இன்னும் வெம்மை சான்ற போர்க்களத்தில் அஞ்சாது நின்று அமர்புரியுமாறு தாம் பெற்ற அருமை மைந்தரை ஊக்கி அனுப்பிய வீரத்தாயாரும் அக்காலத்தே விளங்கினர். மாற்றார்க்கு புறங்கொடாது மார்பிலே புண்பட்டிருந்த மைந்தனது மேனியை கண்ட நிலையில் பெற்றபோதினும் பெரியதோர் இன்பம் அடைந்தாள் ஒரு தாய். மற்றொரு வீரமாது முதல் நாள் நடந்த போரில் தமையனை இழந்தாள். மறுநாள் நடந்த போரில் கணவனை இழந்தாள். பின்னும் போர் ஒளிந்த பாடில்லை. அவள் குடும்பத்தில் சிறு பையன் ஒருவனே எஞ்சி நின்றான். முன்னே இறந்தப்பட்ட தலைவனையும் தமையனையும் நினைத்து அவள் தளர்ந்தாள் அல்லல். தன் குடியை காப்பதற்கு மைந்தன் ஒருவனே உள்ளான் என்பதையும் உணர்ந்தாள் அல்லல். அருமந்த பிள்ளையை அன்போடு அழைத்தாள். வெள்ளிய ஆடையை உடுத்தாள். தலையை சீவி முடித்தாள். வேலை கையறியிலே கொடுத்தாள். போர்க்களத்தை நோக்கி அவனை விடுவித்தாள். இவ்வீரமங்கையை ஒக்கூர் மாசத்தியார் என்னும் பெண் புலவர் வியந்து பாராட்டியுள்ளார். மக்கள் வாழ்க்கை நலம். இனி அந்நாளில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கையை குறித்து புறநானூறு பல செய்திகள் கூறுகின்றது. மன்னன் எவ்வழி மண்ணுயிர் அவ்வழி என்றவாறு முற்கால மக்கள் மன்னனையே பின்பற்றி நடக்க முயன்றார்கள். அரசன் கடமையை அறிவிக்கின்ற புறநானூற்று பாட்டு ஒன்று இக்கருத்தை குறிக்கின்றது. பிள்ளையை பெற்று வளர்ப்பது தாயின் கடமை என்றும் அவனை அறிவுடையவனாக்குவது தந்தையின் கடமை என்றும் ஒழுக்க நெறியில் நிறுத்துவது அரசன் கடமை என்றும் பொன்முடியார் என்ற புலவர் திறம்பட பாடியுள்ளார். அரசன் அறநெறி தவறாதவனாய் ஆண்டு வந்தால் குடிகளுக்கு எவ்வகை கவலையும் இல்லை என்பதும் அவன் அறநெறி தவறினால் மழைப்பருவத்திற்கு பெய்யாது பசியும் பிணியும் குடிகளை வருத்தும் என்பதும் பழந்தமிழர் கொள்கை. இதனாலேயே அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்ற வாசகம் எழுந்தது. வேளாண்மை என்னும் பயிர் தொழில் சிறந்த தொழிலாக கருதப்பட்டது. இல்லறம் துறவறம் என்னும் இருவகை அறமும் நாட்டில் நிலை பெறுவதற்கு வேளாண்மை முட்டின்றி நடைபெறல் வேண்டும் என்பது முன்னை தமிழ்நாட்டார் அறிந்தது உண்மை. அந்நாளில் வேளார் சிறந்த குடிகளாக கருதப்பட்டார்கள்.
அறத்தையும் அறிவையும் வளர்ப்பதற்கு இன்றியமையாத உணவுப் பொருள் வளத்தை நாட்டிலே பெருக்கியவர் அவர்களே. இத்தகைய பெருமக்கள் இருந்ததாலேயே உலகம் நிலை பெற்றிருக்கின்றது என்று இளம்பெருவழுதி என்னும் பாண்டியன் பாடினான். இன்னும் வாழ்க்கைக்குரிய சிறந்த நெறிகளை எல்லாம் எடுத்தோதுகின்ற புறநானூறு எல்லோரும் கடைப்பிடிப்பதற்குரிய ஓர் அறத்தினை திட்டவட்டமாக கூறுகின்றது. பல் சான்றீரே பல் சான்றீரே, நல்லது செய்தல் ஆற்றாராயினும் அல்லது செய்தல் ஓம்பேன் என்ற அறிவுரையை கடைப்பிடித்தல் தமிழ் மக்கள் கடனாகும். இலக்கிய நலம். புறநானூற்று பாடல்களில் அமைந்துள்ள சொல்லையும் பொருளையும் பிற்கால பெருங்கவிஞர் பொன்னை போல் போற்றினர். நாட்டில் வாழும் உயிர்களுக்கு அரசனே உயிர் என்ற உண்மையும், நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்தே மலர்தலை உலகம் என்று புறப்பாட்டிலே கூறப்படுகின்றது. இப்பாட்டின் சொல்லும் பொருளும் கம்பரால் போற்றப்பட்டுள்ளன. ராமனுடைய இனிய பண்புகளை எடுத்துரைக்க போந்த கம்பர், கண்ணிலும் நல்லன் கற்றவர் கற்றில்லாதவரும் உண்ணும் நீரினும் உயிரினும் அவனையே ஓப்பார் என்று அருளி போந்தார். இன்னும் புறநானூற்று பாடல்களை தழுவி எழுந்த கவிகளும் நூல்களும் பலவாகும். தமிழ் அறிஞரது துயரை தீர்ப்பதற்காக தன் தலையை கொடுக்க முன்வந்த வல்லனின் பெருமையை விளக்கி பாடினார் ஒப்பிலாமணி புலவர். அந்த நாள் வந்திலை அருந்தமிழ் புலவோய், இந்த நாள் வந்து நீ தொந்தெனை அடைந்தாய், தலைத்தனை கொடுப்போய் தம்பிக்கை கொடுத்ததன் விளைதனை பெற்றின் வெறுமை நோய் கலையே என்னும் பாட்டு புறநானூற்று பாடல் ஒன்றை தழுவி எழுந்ததாகும். இன்னும் பாரிவள்ளலை குறித்து கபிலர் பாடிய பாடல்களையே பெரிதும் ஆதாரமாக கொண்டு பாரிக்காதை என்னும் பணுவல் இக்காலத்தில் தோன்றியுள்ளது. ஆகவே புறநானூறு தமிழ்ச்சுவை தேரும் மாணவர்க்கு ஓர் இலக்கிய கேணியாம். பழமையை துருவார்க்கு பல பொருள் நிறைந்த பண்டாரம் ஆகும். தமிழ்நாட்டு தொண்டர்க்கு விழுமிய குறிக்கோள் காட்டும் மணிவிளக்காகும். இத்தகைய பெருநூலை தமிழ் மக்களாகிய நாம் போற்றி படித்து இன்பமும் பயனும் எய்துவோமாக.